கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதில் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அவருடைய ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. கலாத்தியர் மக்களுக்கு கலாத்தியருக்கு எழுதியிருக்காரு, கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டீர்களே. அப்ப நம்மளும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்காக தான் நம்மளோட அழைப்பு. கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதுன்னு எப்படின்னா, நம்ம சாயல் கிறிஸ்துவின் சாயலாக இருக்க வேண்டும். நம்மளை பார்ப்பவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும். கிறிஸ்துவர்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா கிறிஸ்துவின் சாயலை நம்ம பார்க்குறாங்களா? கிறிஸ்துவின் சாயல்னா என்ன? எல்லாத்தையும் மன்னிக்கிற சாயல், எல்லாத்தையும் அன்பா இருக்கிற சாயல், அதுதான் கிறிஸ்துவின் சாயல். எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கும் ஒரு சாயல். அப்ப கிறிஸ்துவை நம்ம மூலமாக அடுத்தவர்கள் தரிசிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின், நம்மளுக்காக பிறந்து நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததோட மெயினான காரியமே என்னன்னா இதுதான். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் கிறிஸ்து வெளியே இருந்தார், ஆண்டவர்கள்லாம் கட்டெல்லாம் வெளியே இருந்தாரு. ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். உங்களுக்கு பிடிக்கல வாசம் வந்துட்டா இருப்பாரு, இதுக்குள்ள இருக்க உங்களுக்கு வெளியே போக மாட்டார். மரணிக்கும் தெளிவாய் வரைக்கும் வெளியே போக மாட்டார். ஆனால் அவர் எப்போ வெளிப்படுவார்னா, அதை நம்ம விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நான் நடப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கும் போது நம்ம மூலமாக தேவன் வெளிப்படுவார். அப்போ நம்ம எவ்வளோக்கோளோ தேவனுக்கு நம்மளை விட்டு கொடுக்குறோமோ அவ்வளோக்கோளோ கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வீர்கள். நீங்கள் இந்த வசனத்தின் பிற்பகுதி ரொம்ப அழகாக தான் சொல்லுகிறது. அத்தனை பேர்களும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஒருவேளை இன்றைய தினம் நம்ம இதில் சபைகளில் வெளி இண்டிவிஜுவல் சபைகளில் ஞானஸ்தானத்தை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க. நம்ம மெயின் இதில் ஞானஸ்தானத்தை பற்றி அவ்வளோ சொல்வதில்லை. ஆனால் இதில் ஞானஸ்தானத்தின் இம்பார்ட்டன்ஸை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3:5 நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அப்போ நம்ம ஞானஸ்தானம் பெறுவதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் சொல்கிறேன், ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், ஒரு காரணமாக சொல்கிறேன். கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுவது கட்டாயம் நம்மளுடைய அழைப்பு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ இதை எடுத்தார், யோவான்கிட்ட போய் எடுத்தார். ஞானஸ்தானம் எங்கே எடுக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த புதிய வருடத்தில் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். அதான் அந்த வசனம் அழகாக சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்போ நம்ம கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கு தான் நம்மளோட அழைப்பின் நோக்கம். கிறிஸ்துவின் தரித்துக் கொள்வது தான் நம்ம படைப்பின் நோக்கம். நம்ம இன்னும் எவ்வளோ நாள் டிலே பண்ண போகிறோம்? இந்த வருடத்தில் கர்த்தரை தரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, உம்மை தரித்துக் கொள்வதற்காக நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை தரித்துக் கொள்வதற்கான மெயினான ஒரு காரியம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் இதுவரை அதை எடுக்காமல் இருந்தால் எங்களை தயவா மன்னி மாட்டோமே. காலத்தில் நாங்கள் எடுத்து உம்மை தரித்துக் கொள்வதற்கு தயாராக நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து அதை நிறைவேற்ற எங்கள் உதவி செய்ய மாட்டோரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டோரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உண்மை தரித்துக் கொள்வதே அவருடைய அழைப்பின் நோக்கம் என்பதை உணர்ந்து அதை கேட்ட வழிகளில் அவர் நடத்தப்பட உதவி செய்ய மாட்டோரே. குடும்பத்தில் உள்ள வாலிப வயது பிள்ளைகளை உங்களுக்கு தெரியணுமாப்பா. இந்த வாலிப பருவம் உங்களுக்கு சொல்ல மாட்டோரே. சிறு பிள்ளைகளை உங்களுக்கு தெரியணுமாப்பா. சிறு பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, அந்த பிள்ளைகளை உமது சாயலாக மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.